ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, இவ்வேளை கூட ஆண்டவரே, இந்த ஸ்டோரி மூலமாக பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல பாடங்களை படிக்க ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவித்தில் உமக்காக வைராக்கியமாக எழும்புகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே சேவக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டில் ஜானி, ஜேம்ஸ்னு 2 பேர் இருந்தாங்களாம். இந்த 2 பேரும் பயங்கர சுட்டி, நல்லா ஆக்டிவாக எல்லா வேலையும் செய்வாங்க. இதில் ஜானிங்கிறவங்க வீட்டுக்கு பெரிய பையன், ஜேம்ஸுங்கிறவங்க வீட்டில் 2வது பையன். ஓகே, இப்போ இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு பின்னாடியே ஒரு லேண்டு அப்படி இருக்குது. அப்போ அதில் ஒரு பகுதி ஜானி பெரியவன் என்ன பண்ணால் கத்திரி தோட்டம் போடலான்னு சொல்லி கத்திரிக்காய் விதையெல்லாம் எடுத்து இது பண்ணி அவன் தோட்டம் அமைக்கிறான். இப்போ ஜேம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கீரை வகைகள் அதை ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் போடுறான். இப்போ இப்படி இருக்கும்போது அந்த வாரத்தில் சண்டே வருது, விடுமுறை வேதாமா பள்ளி இருக்குது, சண்டே ஸ்கூல், சர்ச் இருக்குது. எல்லாம் அவங்க அம்மாவோடு சேர்ந்துட்டு இந்த சின்ன பையன் ஜேம்ஸு ஆக்டிவாக சண்டே ஸ்கூலுக்கு விடுமுறை வேதா பள்ளிக்கு இதுக்கெலாம் போனாங்க. ஆனால் அந்த பெரிய பையன் சர்ச்சுக்கு வரல, அந்த விடுமுறை வேதா பள்ளியிலையும் கலந்துக்கல, அவங்க டேடியும் கலந்துக்கல. 2 பேரும் என்னன்னா வீட்டிலே இருந்துட்டாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்பா நீ சர்ச்சுக்கு வரல, உங்கள் தம்பிலாம் வந்தாங்க, நீ ஏன்பா வரலன்னு கேட்டபோது உடனே நீ ஏன் அவனை இதை கேட்குற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. அவன் வீட்டில் இருக்கிறான்ல, வீட்டில் பாருங்கள் எல்லாம் கத்திரி தோட்டம் போட்டிருக்கு, அதெல்லாம் கவனிக்கணும், பராமரிக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டாரு. இந்த பையனும் இல்லை மம்மி, நான் இந்த கத்திரி தோட்டம்லாம் எல்லாம் பண்ணி எல்லாம் காயெல்லாம் நிறைய காய்ச்சதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதாவது பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம், நீ சர்ச்சுக்கு வரதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் அவன் சரியாக காதில் வாங்கலை. அவங்க அப்பா அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணனால அவன் காதில் வாங்கிக்கல. அப்போ இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி சின்ன பையன் சர்ச்சுக்கு வரான், அவன் ஆக்டிவாக சர்ச்சுக்கு வரான், விடுமுறை வேதா பள்ளியில் கலந்துக்குவான், அந்த மாதிரி இருந்தது. சரி, அப்போ சர்ச்சில் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட இருக்க காணிக்கைகளை நீங்கள் இன்றைக்கி சர்ச்சில் படைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கூட நிறைய என்ன பண்ணால் ஜானி கத்திரி எல்லாம் விளைஞ்ச கத்திரி எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அந்த பிரிஞ்சால்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் சர்ச்சுக்கு. ஏலம் விட்றாங்க. இப்போ இவன் ஜேம்ஸ் என்ன பண்ணுறான், தன்னுடைய லேண்டில் இருந்த கீரை வகைகள்லாம் கூட நிறைய வச்சு அவனும் எடுத்துகிட்டு போகிறான். இதில் ஏலத்தில் இந்த கத்திரிக்காய் நிமிஷத்தில் உடனே காலி ஆயிடுச்சு. எல்லாம் ஏலத்துக்கு எல்லாம் நிறைய பேர் எடுத்தாங்க, கீரை வகையில் எடுத்தாங்க, பட் தீர்ந்தது. ஆனால் இவ்வளோ ஆக்டிவாக சேல்ஸ் ஆனது கத்திரிக்காய் தான். 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஜானிக்கு பயங்கர ஹாப்பி, கத்திரிக்காய் எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் இது பண்ணி ஏலத்தில் நல்லா போணுச்சு அப்படின்னு சொல்லி. ஜேம்ஸுக்கு
ஓகே எல்லாம் இதானுச்சு. அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை. இவ்வளோ நமக்கு வந்து நம்மளோட கீரை வகைகளை அவளை ஆக்டிவாக வாங்கின மாதிரி தெரில. அவங்க அம்மாட்ட கவலையாக சொன்னான், ஏன் மம்மி நான் வந்து உங்களோட சண்டே ஸ்கூலுக்கு விடுமுறை வேதாம் பள்ளிக்கெலாம் நான் தவறாமல் வரேன்ல, ஏன் மம்மி எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மம்மி சொன்னாங்க, உன்னோட கூடயே எல்லாம் காலியாச்சுலப்பா, எல்லாம் சேல்ஸ் ஆனிச்சுலப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவனுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. சரின்னு அடுத்த கொஞ்ச நாள் கழித்து திரும்பி இந்த மாதிரி காணிக்க இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னபோது இந்த ஜேம்ஸு வந்து கீரை வகைகளை கொஞ்சம் ஏதோ அளவாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறான் கீரை வகைகளை. ஆனால் இந்த ஜானி பெரிய பையன் ஜானி பிரிஞ்சாலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இது பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய எடுத்துகிட்டு போகிறான். ஓகே நம்மளது சேல்ஸ் ஆனது அது மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த தடவை ஏலத்துக்கு பார்த்தா பிரிஞ்சால் பக்கம் யாருமே போகல. எல்லாம் கீரையெல்லாம் கேட்டு வாங்கினாங்க. கீரை சேல்ஸ் ஆயிடுச்சு. அந்த இன்னும் கீரை வேணும்னு சொல்லி அவங்க வீட்டு அட்ரஸ் கேட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கீரை நல்லா சேல்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பிரிஞ்சால் சேல்ஸே ஆகல, அப்படியே இருக்குது. அவனே என்னடா அது, சர்ச்சு பாஸ்டருக்கு ஒரு டவுட்டு, போன தடவை ஏலத்தில் பிரிஞ்சால் எல்லாமே சேல்ஸ் ஆனிச்சு, இந்த தடவை ஒன்றுமே போகல அப்படின்னு சொல்லி அங்கே வாங்க வந்தவங்ககிட்ட ஏன் நீங்கள் வந்து கத்திரிக்காய் நீங்கள் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் லாஸ்ட் டைம் கத்திரிக்காய் வச்சு எல்லாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. எங்கள் மசாலா ஐட்டம் வேஸ்ட்டு, இதுக்கு அடிஷ்னலாக பொருட்கள் போட்டதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா கத்திரிக்காய் பயங்கர கசப்பாக இருந்துச்சு, அது நல்லாவே இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த தடவை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்போ தான் ஜேம்ஸுக்கு வந்து கீரை வகைகள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆகி வீட்லேயும் வந்து வாங்கி அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம். இந்த ஜானிக்கு என்ன இப்படி கத்திரிக்காய் ஒன்றும் இல்லாமல் போச்சே இப்படின்னு சொல்லும்போது அந்த வாங்காமல் போனவங்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து சரியில்லை, கத்திரிக்காய் பயங்கர கசப்பாக இருந்தது, எங்களுடைய பொருட்கள் எல்லாம் வீணாக போச்சு, அதுக்குன்னு மசாலா ஐட்டம் போட்டோம், அந்த போய்ட்டோம் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, அதனால தான் நாங்கள் வாங்கலைன்னொன்னே இதுக்கு ஜானிக்கு அப்போ தான் அம்மா தனக்கு அட்வைஸ் பண்ண ஞாபகம் வந்துச்சு. சர்ச்சு சர்வீஸை விட்டுட்டு விடுமுறை வேதா பள்ளி அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து சர்ச்சுக்கு போகாமல் இருந்தனால வந்தது, நான் வந்து ஆண்டருக்கு முன்னுரிமை கொடுக்காம நான் இதை மட்டும்தான் தோட்டத்தை கவனிக்க இந்த கான்சன்ட்ரேஷனில் இருந்துட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவன் ரியலைஸ் பண்ணி அந்த பிரிஞ்சால் தோட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணி எல்லாத்தையும் பிச்சு பிடுங்கி எடுத்துட்டு அம்மாட்ட சொன்னால், மம்மி நான் வந்து கம்மிங் சண்டே நான் விடுமுறை வேதம் பள்ளிக்கு வருவேன், தவறாமல் வருவேன் அப்படின்னு சொன்னதும் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அவன் வந்து தன்னோட தப்பை அவன் ரியலைஸ் பண்ணிட்டான். இதை தான் வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆமேன். என்ன பிள்ளைங்களா, இந்த கதை மூலமாக நம்ம என்ன கற்றுக்குறோம்? ஓய்வு நாள் நம்ம பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். சண்டே சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சர்ச்சு சண்டே ஸ்கூல் நம்ம கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது. என்ன பிள்ளைங்களா, அது மட்டும் செய்வீங்களா? ஓகே, பாய் பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய் பாய் சில்ட்ரன்.